மொத்தத்துல என்ன பொறுத்தவரை ஒரு தப்பு பண்றோம்னா அதை திருத்திக்கிட்டு எப்படி முன்னேறணும் அப்படின்றத நான் பார்ப்பேன். திருத்திக்கிட்டு எப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னவர். இவர் போட்ட வீடியோல ஐ குவிட் டெக் பாஸ்ன்னு போட்டவர். இவர் மேல இருக்கிற தப்பையும் சொல்லி இது மாதிரி வெளியே வந்துட்டாங்க டீசெண்டா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தானே கேட்டிருக்கணும். அவர் அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டார். இவர் பண்ண தப்பை மறைச்சு டெக் பாஸ் என்ன ஏமாத்திட்டாங்க, 60 லட்சம் காசை ஏமாத்திட்டாங்க, நல்ல கண்டென்ட் போட விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கானிக் கண்டென்ட்டை போட விட மாட்டேங்கிறாங்க, ஃபுல்லாவே மணி மைண்டடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடின்னு அடிச்சு போட்டு 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தவங்களை 4.66 மில்லியன் ஆக்கி கிட்டத்தட்ட 4 லட்சம் சப்ஸ்கிரைபரை தெறிக்க ஓட விட்டுட்டு இங்க இப்படி இது மாதிரி தப்பு பண்ணிட்டா அதை பாத்தீங்கன்னா திருத்தி வாழ போற அப்படின்னு கதை விடுறீங்களே. 5 நிமிஷம் வீடியோ போட்டுக்கிறீங்க. அந்த 5 நிமிஷம் வீடியோல நீங்க பேசுனது எல்லாமே தாத்தா சொல்லுவாரு கேளுங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. 5 நிமிஷம் வீடியோல சாரி சொல்லியிருப்பாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா சாரி சொன்னதுக்கான அர்த்தத்தை அவர் வாயில கெடுத்துன்னு இருப்பாரு. அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலா ஒன்னா போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னால எப்பயுமே ஒரு யூடியூபர் தப்பு பண்ணிட்டா அதை ஒத்துக்க மாட்டாங்க, அதை மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்போஸ் பண்றவங்க ஆதாரத்தோட அப்ப என்ன பண்ணுவாங்க, அதை சமாளிக்கிறதுக்கோசரம் பிளாக் பேக்ரவுண்டு பிளாக் சட்டெல்லாம் வச்சு சூப்பரா மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. அதனால பாக்குற வியூவர்ஸும் அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலே என்னவோன்னு தெரியல நம்ம சுதர்சன் ப்ரோ அப்படியே பிளாக்குக்கு ஆப்போசிட்டா ஒயிட் பேக்ரவுண்டு ஒயிட் சட்டை இதை வச்சு சூப்பரா பார்த்தீங்கன்னா பேசுறாரு. ஆனா என்னதான் சட்டையை மாத்தி போட்டாலும் என்கிட்ட தப்பிக்க முடியுமா? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. பாயாசன்றது ஸ்ட்ரைக்கு தான். உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு ஸ்ட்ரைக்கு கொடுத்து சேனலை தூக்கிடாத ப்ரோ. சரி ஓகே, நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம் வாங்க. பட் இதுக்கு ரிப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். இனிமே இந்த மாதிரி ஒரு வீடியோ வருமானு கேட்டீங்கன்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கோங்க. இன்னும் என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. ஃபால்ஸ் அலிகேஷனா இல்ல கேரக்டர் அசாசியேஷனா சொல்லிக்கோங்க, பண்ணிக்கோங்க. இனிமே நாங்க கண்டுக்கிறதாவே இல்ல. எங்க வேலையை பார்க்க போறோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தட்ஸ் வை நம்ம இத்தனை நாளா இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். உங்க வழியே வரேன் ப்ரோ. முள்ளால எடுக்கிற மாதிரி நீங்க சொல்ற மாதிரியே நான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டேன். யாரு பேசினாலும் உங்களுக்கு ரிப்ளை வீடியோவும் கொடுக்க மாட்டேன் இதுக்கு மேல அப்படின்னு சொல்றீங்க. சித்து ஃப்ரீக்வன்சின்றவங்க உங்களை பத்தி வீடியோ போட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணும், இதுக்கு ரிப்ளை எல்லாம் கொடுக்க மாட்டீங்கல்ல, நார்மலா தான் நான் வீடியோ போடணும். அவங்க வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் வியூஸ் 2 வீக் ஆச்சு. 2 வீக் அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க போக்கோவை பற்றி. ஆனால் அதில் மூஞ்சி கூட உங்கள் மூஞ்சி வாடி போய் தான் இருந்துச்சு தம்மையிலே பார்க்கும்போது. அந்த வீடியோவில் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு வி வாண்ட் கிவ் அவே டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கமெண்ட் பண்ண சொல்லிட்டு கிவ் அவே தரேன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்ட்டை டிலீட் பண்ணீங்க. ஏன் அப்படி பண்ணீங்க? ஒரு கமெண்ட்டுக்கே கழிஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெக் பாஸை பார்த்து கேட்ட நீங்கள் இதுக்கு மேலே இது மாதிரி விஷயத்துக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்னு சொன்ன நீங்கள் எதுக்காக உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த வீடியோவில் நான் கிவ் அவே தரப்போறேன்னு சொல்லிட்டு we want to give away tech superstar அப்படின்னு கமெண்ட் பண்ண சொல்லிட்டு எல்லா நெகட்டிவ் கமெண்ட்டும் டிலீட் பண்ணீங்க. அப்போ டெக் பாஸை பார்த்து கமெண்ட்டுக்கே கஞ்சிட்டீங்களான்னு சொன்ன நீங்க கமெண்ட்டை டிலீட் பண்ணிருக்கீங்களே, அப்ப நீங்க கஞ்சிட்டீங்களா? நீங்க தான் எதுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ 2 வீக் எதுக்கு டைம் எடுத்துக்கிறீங்க? சாதாரணமா வீடியோ போட்டு அந்த டைம்ல கிவ் அவே எல்லாம் வைக்காம நார்மலா பேசி கண்டென்ட்டை கரெக்டாக குவாலிட்டியா நல்லா ஆர்கானிக் கண்டென்ட்டா போட்டு போக வேண்டியது தானே. கிவ் வச்சு வி வாண்ட் கிவ் டெக் சூப்பர் ஸ்டார்னு கமெண்ட் பண்ண வச்சு நெகட்டிவ் கமெண்ட்டை டிலீட் பண்ணி அந்த நீங்க நினைக்கிற கமெண்ட் அதிகமாகி உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கணும், எல்லாரும் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த போராட்டத்தை பண்றீங்க? நார்மல் கண்டென்ட் போட்டு போக வேண்டியது தானே. நான் முக்கியமா நம்மளை நம்பி இந்த சேனல்ல பார்க்க வர்ற என்னோட ஆடியன்ஸ்க்கு ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதோ இல்ல நான் சண்டை போடுறதை காட்டுறதை தாண்டி ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணணும், அதுல என்டர்டெயின் ஆகணும், எஜுகேட் ஆகணும், அதன் மூலமா ஏதாவது கத்துக்கிறாங்களான்றத பார்க்கணும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்றதுனால தான். பட் நம்மளை நம்பி நம்ம சேனலை பார்க்க வர ஆடியன்ஸுக்கு நாமத்தை போட்டு அவங்கள ஜோக்கர் ஆக்கணும் அப்படிதானே அப்புறம் சொல்லாம சொல்ல வர. ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம சொல்ல வர ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள் ஆக்கின்னு இருக்கிற ஒரு சூப்பரான ஆள் ப்ரோ நீ. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோலயே எது சொல்றாரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண வரல, சண்டை போட வரலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோல நீங்க சண்டை போடுற மாதிரி தானே ப்ரோ பேசுறீங்க. அடுத்து 1 மணி நேரம் ஒரு வீடியோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பொய் அழகுன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் வச்சு தரமா உங்ககிட்ட என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ என்னென்ன ஆடியோ இருக்கோ எல்லாத்தையும் அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசி அவங்கள மொத்தமா ஜோலியை முடிச்சு விட்டுட்டு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண வரல, சண்டை போட வரல அப்படின்னு சொல்லிட்டு மங்களபரமா பட்டையை போட்டு பேசுற மாதிரி செமையா பேசுறேன் ப்ரோ. உனக்கு என்னுடைய கைத்தட்டல் ப்ரோ.
அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருப்பாரு. அதை ஆல்ரெடி அவர் வீடியோலே போட்டிருப்பாரு. எதுக்கு திருப்பியும் போடுறாருன்னு தெரியல. பேசாம நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 hour வீடியோவை அப்லோட் பண்ணி விட்டுரு ப்ரோ. ஏன் ப்ரோ போட்ட ஆடியோவே எடுத்து போட்டுனுக்கிற? எல்லா ஆடியோலையும் இவர் போட்டதை பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது மட்டும்தான் இருக்கும். இவர் பேசுறதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு இருப்பாரு. ஏன் ப்ரோ இப்படி இருக்க? நீ பேசுறதையும் சேர்த்து போட வேண்டியது தானே? ஏன் உங்களை மட்டும் நல்லவங்களா காட்டிக்கிறீங்க? அதனால தான் ப்ரோ இவ்வளோ பிரச்சனையும். உங்களை நல்லவங்களா நீங்கள் காட்டினீங்க பாருங்க. இவன் நல்லவன் கிடையாது, இவன் ஆடு வேஷத்தில் இருக்கிற ஒரு நரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியறதுக்கு தான் எல்லாரும் உங்களை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? அதனால அந்த ஆடியோவை பற்றி இப்போ நான் பேசுகிற மாதிரி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பேசியாச்சு. அவர் போட்ட ஆடியோவை திருப்பி எடுத்து போட்டு பேசுங்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் ஒன்று சொல்லியிருப்பாருல்ல, இது மாதிரி நான் வந்து சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டிருப்பாரு. நானும் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், சாரி கேட்டிருப்பாரு. பட் இருந்தாலும் அது அவர் வாயிலே கெத்துன்னு இருப்பாரு. அதை பின்னால் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ பார்க்கலாம் வாங்க என்ன பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டு வருவோம். பட் இப்போ ஐ ஹேவ் டு ஆன்சர். இப்போ என்ன சொல்ல போறேன், இது எதுவுமே என்னோட வாய்ஸ் கிடையாது, எடிட் பண்ணியிருக்காங்க, ஏஐ வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவானா? கண்டிப்பா கிடையாது. இது எல்லாமே என்னோட வாய்ஸ் தான், நான் தான் பேசினேன். இதுல பாஸ்ட்ல பண்ணது தப்பு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், நான் பாஸ்ட்ல பண்ணது தப்பு தான். ஐ எம் சாரி. பேசின ஆடியோ ஒரிஜினல் தான், அது எல்லாமே உண்மை தான், நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கினீங்க. அதே சமயம் சாரியும் கேட்டுட்டீங்க. அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், இதுக்கு மேலே எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்க. அதை முன்னால் சொல்லலை. முன்னால் சொல்லத்தால தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்டுக்கின்னு, ஏன் உங்களை நீங்கள் நல்லவங்களா காட்டிக்கின்னு இது மாதிரி கேவலமான வேலையை பண்ணீங்க? எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்டு கேமையே மிஞ்சுற மாதிரி டைம் ட்ராவல் எல்லாம் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. தாடியை வச்சு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைம் ட்ராவல் பண்ணுறேங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுடைய பிக் ஃபேன் ப்ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா A2D நமக்கு எதிரி தான், பட் இருந்தாலும் அடுத்தவங்களை அழிக்கணும் என்ற எண்ணத்தில் யாரும் இருக்கக்கூடாது இல்லையா? அவரை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவருக்கு ஒரு ஸ்கெட்சை போடுறீங்க. எதுக்கு ப்ரோ? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே மிஸ்டேக் இருந்துச்சு ப்ரோ. ஓகேங்களா? அந்த ஆடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது மாதிரியெல்லாம் பண்ணணும், நான் இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதால தான் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. சரி வாங்க மெயினான விஷயத்த பார்த்துட்டு வருவோம். அப்புறம் மிஸ்டர் A2D ப்ரோ அவர்கள் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தாப்புல இது மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுக்கின்னு. ஆனால் இப்போ அவரை கேள்வி கேட்டால் கமெண்டை டெலீட் பண்ணிக்கின்னு, அடுத்தவங்க மேலே பொய் போட்டுக்கின்னு, தப்பான ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு, முட்டு கொடுத்துக்கின்னு, நிறைய ஃப்ராட் வேலைலாம் பண்ணி ஒரு சாரின்ற வார்த்தை கூட கேட்காம போயினாரு தலைவர். ஆனால் இவராச்சும் பரவாயில்ல, சாரின்ற வார்த்தையை வாயை திறந்து சொன்னார். எனக்கு தெரிஞ்ச அவரை விட இவர் எவ்வளோ பரவாயில்லைங்க. சுதர்சன் ப்ரோ அதுக்குன்னு சாரி எல்லாம் எங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தம்பி, இப்போ சொல்லிட்டு திருப்பி அதே திருட்டு வேலையை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், உங்களை கேள்வி கேட்க நான் வருவேன் ப்ரோ. அதுக்குன்னே கார்பரேட் ஸ்ட்ரைக் குத்துறாதீங்க. சரி வாங்க, ஒரு முக்கியமான விஷயம், இவர் வந்து சாரி சொல்லியிருப்பாரு, அது அவர் வாயால கெத்துக்கிறாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ சாரி சொல்லிட்டாரா, அடுத்தது என்ன பேசாரு அப்படின்னு பார்த்துட்டு வாங்களேன். லாஸ்டா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்க சுத்துற பம்பரத்து மேலதான் எல்லாரோட கண்ணும் இருக்கு, ஆனா சுத்தி விட்ட சாட்டை மேல யாருக்குமே கண்ணு இல்ல. அது ஏன்றது எனக்கும் புரியும். சாட்டை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களா? என்ன ப்ரோ தெரியாத மாதிரியே பேசுற? சாட்டையோட நிலமெல்லாம் எப்பவே வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறி போயிடுச்சு. டெக் பாஸ் சேனலை காட்டினேன்னு 5 மில்லியன்ல இருந்து 4.66 மில்லியன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் அன்சப்ஸ்கிரைப் போட்டு போயிருக்காங்க. இதை விட சாட்டைக்கு என்ன நிலைமை வர வேண்டியது இருக்கு? நீங்க தான் வீடியோ போட்டு 1 மணி நேரம் எல்லா ப்ரூஃபும் போட்டீங்க, 31 லட்சம் பேர் பார்த்தாங்க. நீங்களே தண்டவாளத்தில் ஏற்றிட்டு சாட்டையை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே ப்ரோ, இது உங்களுக்கே நியாயமா இல்லையா? நியாயமா? புரியல. லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்ச இஷ்யூவை இன்னைக்கு இவங்க ஏன் எடுத்து பேசணும்? அடடா கிரியேட்டர்ஸ் வந்து நாங்க எங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்க யாரை வச்சு எந்த மேனிபுலேஷனும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் சித்ரிகன்ஸ் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அடடா கிரியேட்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணி என்ன ஒரு வீடியோ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன் இது அடடா கிரியேட்டர்ஸே பண்ணியிருந்திருக்கலாமே, எதுக்கு இன்னொருத்தட்ட கொடுத்து பண்ண சொல்லணும்? சாரி சொன்னீங்களா, அப்படியே விட்டுட்டு போனா கூட பரவாயில்ல. இங்க பாருங்க எப்படி பழிய போட்டுட்டு இருக்காரு பாருங்களேன். இன்னமும் இவன் திருந்தலாமான்ற மாதிரி தான் பண்றாரு. ஏன்னு நான் சொல்றேன் ப்ரோ, எதுக்கு இன்னொருத்தவங்க கூட ஆடியோவெல்லாம் கொடுத்து வீடியோ போட வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பேராக டேமேஜ் ஆயிடுச்சு, பிளாக் மார்க்கெல்லாம் வந்துச்சு. அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள்? சித்து ஃப்ரீக்வன்சி போட்ட வீடியோவில் இது மாதிரி இன்னொருத்தவங்க டெக் பாஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, இது மாதிரி உங்களை மாதிரியே சுதர்சன் உங்களை மாதிரியே ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் லீவ் எடுத்தீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க, 2 பேர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அது எனக்கு சரியாக பண்ணல, நான் எப்பவும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் அவர்களே சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? அப்படியெல்லாம் சொல்லிட்டு நல்லா பேசிட்டு இப்போ அவங்க காலை பிடிச்சி தூக்கி விட்டு நீங்கள் தனியாக வந்துட்டீங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது ரெண்டாவது விஷயம். அவங்க ஃப்ராடு தானே, தான் ஃப்ராடு வேலை தான் பண்ணாங்க. அதே வேலை தான் கூட வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி
ஆடியோலாம் கட் பண்ணி அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் நீங்கள் போட்டிருந்தீங்க, அவங்களும் போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க போடும்போது கூட இது மாதிரி டீட்டெயிலாக எல்லா ஆடியோ லீக் பண்ணல. 2 பேர் பேசுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். சரிங்களா? நான் நாசமாக போயிட்டேன், நீயும் நாசமாக என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை கட்டி பிடிச்சிக்கின்னு நெருப்பு குழம்புல குதிச்சிட்டாரு. அவ்வளோதான் விஷயம். அதனால தான் நீங்கள் 2 பேர் பேசின ஆடியோவுமே அதில் இருக்கும். அவர் மட்டும் பேசுறதோ இல்லை நீங்கள் மட்டும் பேசுறதோ இருக்காது. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா இப்போ? அதே மாதிரி சித் ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண போறாங்க அப்படின்னு இன்னைக்கு நேத்து கிடையாது, கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். அதாவது அடடா கிரியேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டப்போ ஒரு கமெண்ட் நாங்க போட்டிருக்கோம்ல, இந்த கமெண்ட்டையும் அவங்க போட்ட கம்யூனிட்டி போஸ்டையும் பாருங்களேன், ஒரே மாதிரி. சுதர்சன் ப்ரோ, வாயில சொல்லும் போது கரெக்டாக சொல்றீங்க, ஆனால் ஸ்கிரீன்ஷாட்டை காட்டும் போது ஏன் தப்பா காட்டுறீங்க? எடிட்டர் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சம்பளத்தை கம்மி பண்ணுங்க. ஏன்னா 2 மந்த் தான் ஆகுது. சரிங்களா? 3 மந்த்தாலாம் ஆகல. உங்களை பத்தி டெக் பாஸ் வீடியோ போட்டு 2 மந்த் ஆகுது. சரிங்களா? 2 மந்த்ல தான் அந்த கமெண்ட்டை நீங்க பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அவங்க கமெண்ட்டை டிலீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த கமெண்ட்டை அவங்க கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டிருப்பாங்க, நான் டிலீட் பண்ணலன்னு சொல்லிட்டு. 2 மந்த் ஆகுது. ஆனால் சித்து ஃப்ரீக்வன்சின்றவங்க போஸ்ட் போட்டு 3 மந்த் ஆகுது. எப்படி ப்ரோ இது? ஆனால் நீங்கள் வாயில் சொல்லும் போது 3 மந்த்னு கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் அந்த இதுல ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆகும்போது ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகலையா ப்ரோ? ஏன்னு தெரியல. இப்போ மேட்ச் ஆகுதா பாருங்க. நீங்கள் முதல்ல குயிட் பண்ணிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பீங்க, அது 3 மந்த்தும். போஸ்ட் போட்டிருப்பாங்க, அது 3 மந்த்தும். இப்போ மேட்ச் ஆகுதா பார்த்தீங்களா? ஏன்னா வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சித்து ஃப்ரீக்வன்சியில் ஹெல்ப் கேட்டும் போயிருக்கலாம். இது மாதிரி வந்து முதல்ல இவங்களாம் வந்து கால் பண்ணி சித்து ஃப்ரீக்வன்சின்றவங்க முதல்ல கால் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோவெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா அதை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பேச வந்து நல்லா தானே ப்ரோ, கரெக்டாக தானே பேசியிருக்காங்க, தப்பாக ஒன்றும் பேசலையே. நீங்களே சொல்லியிருக்கீங்க அதில் இருக்கிற ஆடியோலாம் உண்மைன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, கரெக்டாக தான் பேசியிருக்காங்க ப்ரோ. உங்கள் உண்மை முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணது ஒரு லேடி, உதவி கேட்டு போயிருக்காங்க டெக் பாஸ் ஓடி. உங்கள் மூஞ்சில் இருக்கு தாடி, அதை வச்சு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற நீங்கள் ஒரு கேடி. அப்புறம் என்ன, இந்த ஒரு டைலாக்கே நீங்கள் லைக் போட்டு பார்க்கலாம். லைட்டாக காமெடி பண்ணால் சிரிப்பறலனா விட்டுருங்க, பார்த்துக்கலாம். சரி வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இதுதான் விஷயம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வீடியோ போட்டீங்க பார்த்தீங்கன்னா குயிட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சித்து ஃப்ரீக்வன்சின்றவங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருப்பாங்க. இது மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 மணி நேரம் வீடியோ போட்டீங்க பார்த்தியா, அந்த ஆடியோலாம் லீக் பண்ணி. அதனால் உங்களுக்கு கோவம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்தாமா ஆடியோ வச்சுக்கோ, என் பேர் நாசமாக போனாலும் பரவாயில்ல, ஏற்கனவே போயிடுச்சு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியோவும் குத்துட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிச்சிக்கின்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு குழம்புல குஷ்டாரு. முன்ன சொன்ன மாதிரி தான் எங்கேயோ குஷ்டாரு, ஆனால் உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும், அவ்வளோதான் அவருடைய டார்கெட்டு. ஏன்னா அவர் பேரை நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க உங்கள் பேரை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ண தேவையில்லை, ஏன்னா நீங்கள் பண்ணதே தப்பான வேலை தான். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போதே சொல்லியிருப்பாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு எப்படி தோணுதோ அதுதான் நான் பேசுவேன், அப்படி தான் நான் பேசுவேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியோ உங்களுக்கு ஃபேவர் பண்ணியோ நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் 2 பேர் பேசின ஆடியோவும் தான் வருது, உங்கள் ஆடியோ மட்டும் வரல. சரிங்களா? உங்கள் ஆடியோ மட்டும் வந்திருந்தா ஒரு தலைபட்சமாக பேசுறதுன்னு அர்த்தம். ஆனால் 2 பேர் ஆடியோ வந்திருந்தா 2 பேரையும் அவங்க தப்பான காட்டுறது தான் அர்த்தம். சரிங்களா? ஓகேங்களா? எதுக்கு நீங்கள் சாரி சொல்லிட்டு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ளேம் பண்ணுறீங்க, அவங்களை கெட்டவங்களா காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, இப்படி ஒரு 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனையை நான் பஞ்சாயத்து பண்ணி மக்களுக்கு உண்மையை சொல்றேன்னு நினைக்கிறவங்க 2 பேர்ட்டையுமே கேட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பண்ணியிருந்திருக்கணும். பட் அடடா கிரியேட்டர்ஸ் கொடுத்த ஒன் சைட் ஆஃப் கான்வர்சேஷனை மட்டும் வச்சு வெறும் சுதர்ஷன் பேசினதை மட்டும் வச்சுமே போட்டிருக்கீங்களே. சுதர்ஷன்ட்ட என்ன ஸ்டோரி நடந்துச்சுன்னு ஏன் கேட்கல? ஒன் சைடா எங்க ப்ரோ பேசியிருக்காங்க? அங்க 2 பேரும் பேசின ஆடியோ தானே இருக்குது. ஏன் நீங்க அந்த 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கிற வீடியோ நீங்க பார்க்கலையா? பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வா ப்ரோ. பாத்தீங்களா? நான் இதனால தான் சொன்னேன் இவர் சாரி சொன்னதே வேஸ்ட்னு சொல்லிட்டு. ஏன்னா சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் தப்பிக்கிறதுக்காக மற்றவங்க மேல பழிய போடுறாங்க. என்கிட்ட கேட்கல அப்படின்றாரு, அவங்க கிட்ட மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ப்ரோ, நீ தான் உங்களை நல்லவனா காட்டிக்கின்னு எல்லா தப்பையும் பண்ணிட்டு நல்லவங்களா காட்டி நிற்கிறீங்க. உங்ககிட்ட வந்து இது மாதிரி டாடியை வச்சு டைம் டிராவல் பண்ணது, நீங்க ஆர்கானிக் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொன்ன நீங்க இது மாதிரி காசுக்கு கண்டென்ட் வரத ஆர்வமா போயிட்டு இது பண்றீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லிருக்க முடியுமா? அப்படி சொன்னவனே அட இதை எங்க போடாம இருக்கீங்க, சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போறீங்க. மண்டையை கழுவி எதனா ஒன்று சொல்லி சமாளிக்க தானே பார்ப்பீங்க. இல்லை அவங்க பேசுற ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கின்னு உங்களுக்கு ப்ரூஃப் கிடைக்கல. இப்போ நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு ப்ரூஃபே கிடைக்கல. அதனால என்ன பேசுறாலும் கழுவி தான் ஊத்திருப்பாங்க வியூவர்ஸ். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சாரி கேட்குற மாதிரி கேட்டு
கேட்டுட்டு என்ன பிளாக் பேக்ரவுண்டு பிளாக் சட்டை தான் ப்ரோ இல்லை, ஆனால் வேற லெவலில் பண்ணியிருக்க ப்ரோ மாசா. ஆனால் உங்கள் மைண்ட் எல்லாருக்கும் தெரியுது, அதனால தான் இவ்வளோ பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் கம்மி தான் இருந்தாலும் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவான்னு எதிர்பார்த்தா, ஆனால் இவ்வளோ ஜோக்கராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன கொஞ்சம் மெச்சூர் ஆனவங்க ஒரு 20,000 பேர் தான் இருந்தாங்க போல இருக்கு. ஏன்னா 1.32 மில்லியன் 33 ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 33 இருந்துச்சு, இப்போ 33லேருந்து 31 ஆயிருக்கு. ஒரு 20,000 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா உங்கள் மைண்ட் அவங்க நல்லாவே மெச்சூராக யோசிப்பாங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் சாரியை சக்கரை பொங்கல் மாதிரி சொல்லிட்டு அதையே திருப்பி பண்ணுற ஆள் தானே, நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்க ப்ரோ. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னை டிஃபேம் பண்ணும், என்னை கேரக்டர் அசாசினேட் பண்ணணும்னு நினைச்சாங்க, பண்ணிட்டாங்க. பட் நான் அதை பண்ண வரல. டிஃபேம் பண்ணும், கேரட் அசாசினேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க, பண்ணிட்டாங்க அப்படின்றீங்க. ஏன் ப்ரோ நீங்கள் பண்ணாததே ப்ரோ சொன்னாங்க? ஏன் உங்கள் வாயால் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்களா? அந்த ஆடியோவை தான் எங்களுக்கு போட்டு காமிச்சிங்களா? அவங்க எக்ஸ்போஸ் பண்ணதால எங்களுக்கு தெரிய வந்துச்சு, ஓகேங்களா? நீங்களே அதுக்கு சாரி கேட்டிருக்கீங்களே, சாரி கேட்டுட்டு இப்போ இது மாதிரி பண்ணணும்னு நினைச்சாங்க, பண்ணிட்டாங்க அப்படின்றீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஆள், சரிங்களா? ஆனால் நீங்கள் தப்பு பண்ணாத மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நல்லவங்களா காட்டி மற்றவங்களை நீங்கள் தான் டிஃபேம் பண்ணீங்க, அதுக்கு தான் உங்களை சப்ஸ்கிரைபர் அங்கே மைனஸ் ஆச்சு. நீங்கள் உங்களை நல்லவங்களா காட்டிங்க, எக்ஸ்போஸ் பண்ணது வேற ஒருத்தவங்க, உங்கள் வாயில் நீங்கள் சொல்ல கிடையாது. ஏன் ப்ரோ இப்போ நல்லவங்க மாதிரி நீ பேசுகிற? எனக்கு புரியல ப்ரோ. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணாத மாதிரி பேசுறியா ப்ரோ? இதுக்கு மேலே பேசுனா எனக்கு மண்டை கோளாறு ஆகிடுங்க. லாஸ்ட்டாக ஒரு பஞ்ச இலக்கு மட்டும் சொல்லிட்டு முடிப்பாரு, அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டு நானும் முடிச்சுக்கிறேன். டைம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். சூப்பரான ஒரு வசனம் ப்ரோ. எப்படி ப்ரோ ஒரு மோட்டிவேஷனாக ஒரு வசனத்தை போட்டு உங்களுக்கு எல்லாரையும் உங்கள் பக்கம் இழுக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் சொல்லித்தா ப்ரோ. உங்ககிட்ட நான் டியூஷன் வரலாம்னு இருக்கிறேன், எப்படி மக்கள் மண்டையை கழுவி ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பீஸ் காட்டுறேன். எவ்வளோன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிப்போம் ப்ரோ. நல்ல திறமைசாலி தான் ப்ரோ நீ. ரைட்டு, உங்களுக்கேற்ற வசனத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. ஏணி போட்டவனே ஏறிட்டு பிறகு எட்டி வச்ச கதையாக இருக்குது ப்ரோ நீங்கள் பண்ணுறது. ஏன்னா அப்படி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வளரும் போது உங்களுக்கு யார் கை கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கவே இல்லை. அதனால் நீ வெளியே வரும்போது அந்த நன்றி கடனுக்காச்சும் அவங்கள பற்றி குறை சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல ப்ரோ. அதை நீங்கள் யோசிக்கவே இல்லையே. சுயநலவாதியாக தானே நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்க. நீ எதை விதைத்தாயோ அதையே அறுவடை செய்வாய், அதுதான் உங்களுக்கு இப்போ நடந்துன்னு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க.